ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் ஜோதிட கலையரசர் திருமிகு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. பராபவ வருஷம் பறக்க போகுதுங்க. இந்த பராபவ வருஷம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லா ஜோதிடர்களுமே போட்டுட்டு வர்றாங்க. இது அவசியமான ஒன்று. என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா, கோல்சார பலன் தான் இந்த வருஷ பலன். தமிழ் வருஷ பலமானாலும் சரி, ஆங்கில வருஷ பலமானாலும் சரி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள், இதெல்லாம் கிரக பயிற்சிகள். கோல்சாரம், வருஷ கோல்சாரங்கள் ரொம்ப முக்கியம். மாதம் மாதம் வர்றது நுணுக்கமா உணர்ந்தா அதுவும் ஜோதிட எல்லையற்ற சாஸ்திரம்ங்க. எதுலையுமே முற்றுப்பெறாத விஷயம். துல்லிதமா சொல்லலாம். கோல்சாரம் அவசியம் சொல்லணும். ராஜயோக ஜாதகங்கள்ல கோல்சாரம் பாதிக்கத்தான் செய்யும். பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நம்ம லைஃப் ஸ்டைலை தெரிவிக்கும். கோல்சாரங்கள் பாதிக்கும். அதான் சொன்னேன், எப்போ நான் சொல்ற மாதிரி, பெரிய கண்மாயில தண்ணீர் நிறைந்திருக்கும் கம்மாயில தண்ணியை மேற்கொண்டு நம்ம திறந்து விட்டோம்னா ஒரு மாற்றத்தை நம்ம உணர வேண்டிய தேவையும் இருக்காது, மாற்றத்தை உணரவும் வாய்ப்பில்லை. அதனோட அளவுகள் கூடுறதும் தெரியாது. ஆனால் வெற்று கம்மாயில, நீரே இல்லாத கண்மாயில நீர் வந்துச்சுன்னா அங்கே நமக்கு தெரியும் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறதை பார்க்கலாம். அது பிரயோஜனமாகவும் இருக்கும். அதுபோல கோல்சாரம் அன்றாடம் பிழைக்கக்கூடிய நடுத்தர யோக ஜாதகங்களுக்கு இதுதாங்க பலன் கொடுக்குது. இப்படித்தான் சொல்லணும். இதுதான் பலன் கொடுக்குது. கோல்சாரம் அவசியமா சொல்லணும். கோல்சாரம் சொல்லுபவர்கள், தவறானவர்கள் சொல்றவங்க கருத்து அவங்க எவ்வளவு சர்வீஸ் ஆனவர்களா இருந்தாலும் சரி, அது ஏற்புடையது அல்ல. இப்ப கோல்சார பலன்களை கேளுங்க. இப்ப 12 ராசிகளுக்கும் சொல்ல போறேன். இதுல தமிழ் வருஷ பிறப்புக்கு இது என்ன நம்ம பிரிச்சுக்கிறோம், எந்த அளவு நம்ம பிரிக்கிறோமோ. இப்ப தமிழ் வருஷத்துல 6 மாத பலன் சொன்னாலும் அதுக்குள்ள என்ன கிரக நிலையில் இருக்குது, 9 மாசத்துக்குள்ள சொன்னாலும் அதுக்குள்ள என்ன கிரக நிலையில் இருக்குது, அப்படித்தானே நம்ம பிரிச்சுக்கிறோம். பிரிச்சுக்கிற அமைப்புக்குள்ள அந்த காலத்துக்குள்ள என்ன நடக்கும் 12 ராசிகளுக்கும் அப்படிதான் சொல்ல போறோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. எல்லா 12 ராசிக்காரவங்களுக்குமே 12 லக்கணத்தை இருப்பீங்க. இப்ப மேச ராசியில மேச லக்கணம், மேச ராசி ரிஷப லக்கணம், மேச ராசி மிதுன லக்கணம், இப்படி வரும். அப்ப இந்த தமிழ் வருஷ பரப்பு நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த முன்னுரையா சொல்றேன், உங்க ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குதோ அதனுடைய அமைப்புல தான் இது செயல்படும். கோல்சாரம்ங்கிறதுங்க இது நுணுக்கமா போற விஷயம். இப்ப மேசராசிக்கு நல்ல யோக ஜாதகத்தை கூட ஒரு சிறிய குறைபாடு இருக்கும். இப்ப பெரிய பணக்கார வீட்டோட சிறு குறை இருக்குல்ல, அந்த அமைப்புகள் இந்த கிரகங்கள்ல இருந்தா அது உங்களுக்கு சரியா வரும். ஆனால் நடுத்தரமான ஜாதகங்கள் 90% சரியா இருக்கும். நம்ம மெஜாரிட்டியான அமைப்புகள் தான் சொல்லணும். அப்ப கண்டிப்பான முறை எல்லாருமே அம்பானி இல்லை, அவருடைய அமைப்பு இல்லை. அதுக்கு அதே மாதிரி பெரிய குபேரர்களும் கிடையாது. எல்லாருமே 4 வீடு, வாகனங்கள், ஏகப்பட்ட சொத்துக்கள், எவ்வளவு பணம் இருக்குன்னு தெரியாம பேலன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்புல எல்லாரும் பிறக்கிறது இல்லை. அப்ப நடுத்தரமான அமைப்பு தான் நிறைய பேர் இருக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லித்தாகணும். இதுதானே பலன்களை கொடுக்குது. இப்ப மேசராசிக்கு பார்ப்போங்க. மேசராசிக்கு இப்ப இங்க வருஷ பலன் குரு பகவானையும் சனியவும் ராகுகேதுகளையும் சம்பந்தப்படுத்தி சொல்ல போறேன். கோல்சாரத்துல பிறப்பு ஜாதகத்துல இந்த நான் சொல்லக்கூடிய குரு, சனி, ராகுகேதுகள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதன் அமைப்புல வந்த தசைகளும் உங்களுக்கு தெரியும். இந்த மேசராசியில இளம் பிராயர் இருப்பீங்க, நடுத்தர வயதுக்காரங்க இருப்பீங்க, வயசானவங்க இருப்பீங்க, பேரம்பேச்சோட சந்தோஷமா இருக்கக்கூடியவனா இருப்பீங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கும். இந்த கோல்சாரங்கள் நிறைவு செய்யும். அதே மாதிரி பலவீனமான ஜாதகங்கள் இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி இருப்பீங்க. அவங்களுக்கு என்ன பலன் சொல்லுங்கிற அமைப்பை இதை பார்ப்போங்க. ரொம்ப நுணுக்கமா போனோம்னா அது எல்லையற்ற சாஸ்திரம், வரைமுறைப்படுத்த முடியாது. அதனால சாப்ட்வேர்களை ஜோட பலன்கள் அடக்க முடியாதுன்னு சொல்வது. கோல்சாரம் திருக்கணிதப்படி தான் சொல்லணும். ஜாதக பலன் திருக்கணிதப்படி தாங்க சொல்லணும். இப்ப மேசராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போங்க. மேசராசி பராபவ தமிழ் வருட பலன் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்துக்கலாங்க. இப்ப மேசராசிக்கு இப்பொழுது சித்திரை பிறகு முன்னாடி 3ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. உங்களுக்கு ஒரு முயற்சியின் வாயிலாக உங்க ஜாதகப்படி நல்லபடியா அமைப்பு இருப்பீங்க. உங்க சகோதரர் உறவுகள் சீரா இல்லாம இருந்தா சீர்பட்டிருக்கும். 3ஆம் இடத்துல 12ல சனி தனிச்சு இருக்காரு. விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். வீண் விரயங்கள் நிறைய இருக்கும். உங்க ஜாதகப்படி மேசராசியில விரயமே இல்லைன்னா உங்க ஜாதகம் அந்த அமைப்பு இல்லைன்னு அர்த்தம். இப்படித்தானே பிரிச்சு சொல்றேன்.
எடுத்தாலும் மொத்தத்துக்கு மேசராசி நான் பிடிச்சி பலன் சொன்னேன்னா ஜோதிடமே இல்லை. அப்ப இந்த அமைப்புல இருந்துச்சு. ராகு 11ல இருக்கிற ராகு மூத்த சோதரை கெடுத்து இருக்கும், லாபத்தை கம்மி பண்ணும். இருட்டுங்க, சனி முழு பாவகிரகம் இருட்டு, ராகு இருட்டு, கேது மெல்லிய இருட்டு, தோஷத்தை கம்மியா செய்வாரு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு ஜாதகத்துல ராகு நல்ல பலனையும் கேது கெட்ட பலனையும் செய்யும், ஒரு ஜாதகத்துல கேது நல்ல பலனையும் ராகு கெட்ட பலன் நல்ல பலனையும் செஞ்சுட்டு போயிடும், மாற்றி செய்யும். அமைப்புகளுக்கு தகுந்தவாறு நம்ம ஜாதகத்துல கிரக சுபத்துவம் பாவத்துவம் எப்படி இருக்குன்னு சொல்றதாங்க ஜோதிடம். இருந்தது 5ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை கம்மி பண்ணிக்கிட்டு இருந்தது ராகு கேது. 5ஆம் இடம் தானே, பிள்ளைகள் சார்ந்த கெடுபலன்கள் எல்லாருக்கும் கிடையாது, சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு மட்டும்தான் நீ புரிஞ்சுக்கிறணும். சரியா? இப்ப நான் மேசராசி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை கூட நான் பார்க்காமலே பலன் சொன்னோம்னா, இந்த பாயிண்ட்களை சொன்னோம்னா சரியா இருக்கும். ஜோதிடம் எங்க போயிட போகுது? இருட்டு வெளிச்சத்துலான்னு இருக்குது, சுபத்துவ பாவத்துவத்துலான்னு இருக்குது பலன்களே. இப்படி இருக்கிறதுல இப்ப பராப வருஷம் பிறந்துருச்சு. முதன்மை சுபக்கிரகமான குரு பகவான் எடுத்துக்கிடுவோம். மேசத்துக்கு பாக்கியாதிபதி, விரையாதிபதிங்கிற அப்புறம் பாக்கியாதிபதி இல்லையா? அப்ப மேசராசிக்கு நல்ல பலன் உண்டு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க மேசராசி ரிஷப லக்னமாவும் இருக்கலாம். அந்த ரிஷப லக்னத்துக்கு குரு தசை வரும் பொழுது இங்க உச்சப்படுறது கெடுபலன் ஜாஸ்தியா கொடுக்கும். இது புரிஞ்சுக்க சிக்கலான விஷயம். அது இன்னொரு தரம் தனித்தனியாக அந்த கோல்சாரத்தையும் இந்த இணைத்தும் சொல்லலாம். இது இப்ப வேணாம். இப்ப மேசராசிக்கு லக்கணத்துல மறந்துருங்க, மேசராசிக்கு 9 கூடிய குரு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வராருங்க. 4ஆம் இடம் வயசுக்கு தகுந்த ஒரு கல்வி, தாயார், வீடு, வாகனம், இதுல பூரா நல்ல பலனுங்க. தாயாருக்கு உங்க ஜாதகப்படி பலவீனமா இருந்தா நல்லா வந்துருவாங்க, சுகமடைஞ்சிருவாங்க. கல்வியில மந்தமா இருக்கல நல்லா படிப்பீங்க, படிச்சுக்கிட்டு இருங்க, உயர்கல்விக்கு போவீங்க, மேற்கொண்டு படிக்க போவீங்க. வீடு கட்டுற அமைப்புகள் எண்ணங்கள் ஏற்பட்டு நடத்த முடியாம இருக்கல, உங்க தசாபத்தி அமைப்பு படி ஒத்துழைக்கும் பட்சத்தில் வீடு அமையும், நல்ல வீடு அமையும். 1க்கு 2 வீடு இருந்தும் வீடு கட்டில அமையும். 2 வீலர் வச்சிருக்கேன் நான், 4 வீலர் வாங்கணும். உண்மையிலேயே வாகனம்னா 4 வீலர் தான், நம்ம உட்காந்து ஓட்டிட்டு போகணும். அப்படிங்கிற அமைப்புல வாகனம் வாங்க, அட்லீஸ்ட் வாகனத்தை பழுது செய்வீர்கள். தாயுடைய அரவணைப்பு, அவங்களால நமக்கு நன்மை, உறவு முறைகள் நல்ல நன்மை, இது பூரா நடக்கும். இந்த வருஷம் பூரா அங்கேதான் இருப்பாரு. சரி, குரு பார்வையை பார்க்கணும்ல. 8ஆம் இடம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். அதே மாதிரி ஆயுள் ஆரோக்கியம், மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிறீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீர்படும். தொலைதூர பயணங்கள், வெளிநாட்டு வெளி மாநிலத்துக்கு போறோம் நினைக்கிறீங்களா, அதுக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் அமையும் உங்க தசாபுத்தி படி. திரும்ப சொல்றது காரணம் இதுதான். இப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, மேசராசிக்காரன் வெளிநாட்டுக்கு போனது இல்லைங்க, கிராமத்திலே தான் இருக்கேன், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஜோசியமா பொய்ன்னு சொன்னீங்கன்னா தவறு. அதுக்குத்தான் பிரிச்சு சொல்ற விஷயங்கள். சரி, இப்ப அடுத்து குருவுக்கு அடுத்து சனியன் எடுத்துக்கிறோமுங்க. 12ல சுபத்தன்மை, 12ல விரயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சாதாரணமான ஒரு ஜாதகத்துல வருமானம் அவ்வளவா பெருசா பார்க்காத ஜாதகத்துல அவங்க ஜாதகப்படி என்னத்தையோ போறாரு, சம்பளத்துக்கு வராரு, நிறைவா இருக்கு, அன்னைக்கு கொண்டு வராருங்கிற ஜாதகத்திலையும் அது நடந்திருக்காது. விரயம் ஓட்டச்சட்டியில தண்ணி பிடிக்கிற மாதிரி. இதுக்கு மேல விளக்கம்லாம் சொல்ல முடியாது. அப்ப இங்க குரு இங்க அந்த 12ஆம் இடத்தை பார்ப்பாரு, சுப செலவா மாறுங்க. சனி வெற்று ஊடகம், இருட்டு. குருவும் உச்ச குரு. மற்ற வருஷங்கள்ல கூட குரு பாதிப்பா இருந்துச்சு, சனியோ ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்ப தனிச்ச குருவா இருக்காரு. இந்த குரு சனியை பார்க்கும் பொழுது 12ஆம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சித்தியாகும். சுப செலவு கண்டிப்பா உங்க வயசுக்கு தகுந்தவாறு, உங்களுக்கோ உங்க பிள்ளைகளுக்கோ சுப செலவு, திருமணமும் வரும். அது நடக்கும் தானே. வீடு கிரகப்பிரசம் 4ஆம் இடம் தானே, வீடு கிரகப்பிரசம், வாகனத்துக்கு சுப செலவு, எங்க பார்க்குதோ ஆரோக்கியத்துக்கு சுப செலவு, வைத்தியம் பண்றதுக்கு செலவு. சரியா? வீண் செலவு இல்லை இல்ல, வைத்தியம், வெளிநாட்டுக்கு போறதுக்கு செலவு, இப்படிதான் அமைப்பு சனி கொடுப்பாருங்க தசாபுத்தி அமைப்பு படி. நீங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு ஓரளவு ஆர்வலாக இருக்கீங்க. இப்ப பொதுமக்கள் எல்லாருக்குமே ஜோதிடம் வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் வந்துட்டாங்க. ஆன்மீக பூமியா மாறுது நம்ம நாடு. இப்ப அது ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஜாதகத்தை நான் அதை ரெக்கவர் பண்றேன் பாருங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
இப்போ உள்ள பலன்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அருமையா இருக்கும். உங்களுக்கே புரியும் என்ன நடக்க போகுதுன்னு. என்னோட காட்டாமலே புரியும். அப்ப என்னோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா எப்படி பலன் சொல்லுன்னு பார்த்துக்கோங்க. 12ஆம் இடத்தை சுப செலவை மாத்துவாரு. சரி, 11ல இருக்கிற ராகு 10க்கு வராரு. எங்கே வருவ கெடுக்கும், 9ஆம் இடத்தை தந்தையை கெடுக்கும் அப்படி சொல்லிட முடியாது. 10 தொழிலை கிடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. 10 சகோதரர் கிடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் சொல்றேன், ஒரு விஷயத்துக்கு பாவகம் பாவ அதிபதி காரகம் பார்க்கணும்னு சொல்றோம்ல. தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். அப்ப 10ஆம் இடத்துல தொழிலை கெடுக்கும். 11ல இருந்து ரிவர்ஸா வருவாரு ராகு கேதுக்கள். அப்பிரவர்த்தனம் சொல்லுவாங்க. எல்லா கிரகமும் இப்படி வரும், இது ஆன்டி இப்படி திரும்பும். அப்ப 10ல வரும்பொழுது தொழிலை கெடுக்கும்னு உங்கள் தொழில் பாவம் எப்படி இருக்குது, தொழில் பாவம் வீக்கா இருந்து தசாபத்தி வரும்பொழுது இந்த ராசிப்படி என்ன லக்கணமா இருந்தாலும் உங்களுக்கு தொழில் பாவம் நசிஞ்சு 2-11 சரியில்லாம இருந்து பொழப்பு தலைப்பு சுமாரா இருக்கிற நேரத்துல மேல் கருதலாக ராசிக்கு 10ல ராகு வரும்போது கெடுக்கும். இதுதான் நுட்பம். ஆனால் கெடுக்காது. குரு பகவான் உச்ச குரு அப்படியே பாக்குறாரு, தொழில் வளர்ச்சி ஏற்படும். இருட்டு கிரகங்கள் வெளிச்சப்பற்றா பலம் நல்ல பலனை செய்யும். ராகு கோல்சாரத்திலையுமே பார்க்கக்கூடிய கிரகத்தினுடைய பலன் பெரிதாக்கும். ஹைலைட்டா சொல்லிடலாம், மேசராசிக்காரங்களுக்கு தொழில் அமைய போகுது. சிறு தொழில் பிளாட்பாரத்தோட கடை வைக்கிறது கூட உங்க ஜாதகப்படி நடக்கும். பெரிய மால் வைக்க பொருள் நடக்கும், தொழிலை விரிவுபடுத்த பொருளாக நடக்கும், இப்படி சொல்லிடலாங்க. சரி, கேது இந்த பக்கம் இருக்காருல்ல, 5ஆம் இடத்துல இது வரைக்கும் யோகத்தை தடை பண்ணாரு. உங்க ஜாதகத்துல கேது நல்லா இருந்து 5ஆம் பாவம் நல்லா இருந்தா இந்த கேது பெரிய கெடுதலை பண்ணியிருக்க மாட்டார். நான் சொல்றது பலவீனமான ஜாதகம், பலவீனமான ஜாதகம், அன்றாட உழைக்கக்கூடிய ஜாதகம். நல்லா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. இந்த அமைப்புல 5ல சிறு கெடுதலை பண்ணியிருக்கோம். இப்ப இங்க இருந்து 4ஆம் இடத்துல போய் கேது சுமத்தன்மையாயிருவாரு. குரு கேதுவோட சேர்றது சூப்பரான அமைப்பு. ராகுவோட சேர்ந்தா ஒளியை குறைக்கும். கோச்சாரத்துல கூட குரு கேது வந்து குருவோட சேர்றது இந்த பார்வை பலம் எல்லாத்தையுமே ஒரு சிறப்பாக்குங்க. குரு கேது நல்ல அமைப்பா வரும். அப்படிங்கிற அமைப்புல மேசராசி இருக்கு. உங்க தசா புத்தி அமைப்புப்படி வயதுக்கு தகுந்தவாறு பலனை சொல்லணும். கையிலைட்டா தொழில் சிறக்கும், வெளிநாடு அமைப்புகள் உங்களுக்கு சிறக்கும். 4ஆம் இடம் வீடு வாகனம் தாயார் கல்வி எல்லாமே சிறக்கும். அதன் வாயிலாக எல்லாமே நடக்கும். நீங்க ஆரோக்கியமா இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடம் இது வந்து வருஷ கிரகங்கள். மாத கிரகங்கள் மாறும்ல, அப்பப்ப நீங்க பாத்துக்கணும். லக்னாதிபதி செவ்வாய் பலவீனப்படுவாரு. இங்க குருட்ட வரும்போது குருவோட சேருவாரு. இங்க வரும்போது குரு பார்வை பெறுவாரு. மாசமா 1.5 மாசத்துக்கு வராருல்ல, இந்த குருவோட சேரும் பொழுது நல்ல பலம். இங்க 8ஆம் இடத்துக்கு வரும்போது குரு பார்வை பெறும். இங்க ராகுவோட சேர்ந்தாலும் குரு பார்வை, சனியோட சேர்ந்தாலும் குரு பார்வை. பெரிய அளவுல பாதிக்காதுங்க. அற்புதமான வருஷம் இந்த வருஷம். மேசராசிக்காரர்கள் நல்ல ஒரு செழிப்போட இருக்கக்கூடிய ஆண்டாக இது இருக்கும். இறைவனை மறுக்காதீர்கள். குலதெய்வத்தை வழிபடுங்கள், இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள். உங்கள் உழைப்பை மேன்மைப்படுத்துங்கள். வாழ்க வளமுடன் சொல்லி இந்த மேசராசி பலன்கள் நிறைவு செய்து அடுத்து ரிஷபராசிக்கான பலன்களை பார்ப்போம். நன்றி.